வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு பார்த்தீங்கள்ல. அவங்க 3 பேரையும் பிடிச்சிட்டாங்களாம். ஆனால் அந்த பொண்ணு ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸோட பொண்ணு போல இருக்குது. அது எந்த இதில் பண்ணானுங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட நாய்ங்களெல்லாம் சுட்டு கொன்னாதான் என்ன? பூமியில் இருந்து யாருக்கு என்ன லாபம்? கஞ்சா அப்படின்னு பிராந்தி விஸ்கின்னு குடிச்சு நாளுக்கு நாளாக சாகிறத விட இன்றைக்கி ஒரே நாளில் செத்து போட்டோமே. இவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனை ஒரு பாடமாக இருக்கும் எல்லாருக்கும். நல்ல பிள்ளைங்கள்லாம் கூட இவனுங்களை பார்த்து கெட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான மிருகங்கள்லாம் வாழவே கூடாது. வெளிநாட்டிலெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச உடனே சுட்டு கொல்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவங்களெல்லாம் ஒன்று தூக்கில் போடுங்க, இல்லை சுட்டு கொல்லுங்க. காலில் சுட்ட பதிலாக அவனை கழுத்துலேயே சுட்டுருக்கலாம், நெஞ்சில் சுட்டுருக்கலாம். போலீஸ்காரங்க தப்புன்ட்டாங்க சுட்டு பிடிக்கிறதுல. என்கவுண்டர் பண்ணி அங்கேயே போட்டு தள்ளியிருக்கணும் அவங்களெல்லாம். பெண்கள்னால் அவ்வளோ சுலபமாக போயிடுச்சு இந்த காலத்தில். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அறியாத பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் கொடுமை. பாலியல் தொல்லை கொடுக்கறதுல அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ இது. என்ன இப்படி வெறி பிடிச்சி அலையிறானுங்கன்னே தெரியல. எதுக்கு இப்படி பூமி அழிய போதா என்னான்னு தெரியல. இப்படி அக்கிரமம் அநியாயம் ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்த அநியாயத்தை தட்டி கேட்பாரா இல்லையா? அவனை தூக்கில் போடுங்க. தூக்கில் போட்டால் தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும். இந்த மறுபடியும் அந்த சண்டை நடக்காது. இந்த இது வன்கொடுமைகள் நடக்காது. ரொம்ப மோசமாக போயின்ட்டுருக்கு நாடு. இந்த நாட்டை காப்பாற்றணுன்னா, நாட்டு மக்களை காப்பாற்றணுன்னா அவனை தூக்கில் போட்டால் தான் குடும்பம் நல்லா. அந்த ஊர் மக்களும் குடும்பங்களும் அங்கங்கே வாழ்கிற மக்களுங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. அதனால் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி மக்களே எல்லாரும் குரல் கொடுத்து பேசுங்க. பேசினாதான் இது நடக்கும். நான் ஒருத்தி கத்தனாலாம் நடக்காது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தீங்கன்னா தான் அது நடக்கும்.